நீங்க சீப்பா போட்ட பிளான நான் எப்படி சீப்ப வச்சே முடிச்சிட்டேன் பாத்தியான்னு சொல்ற காமெடி வசனத்துக்கு ஏத்த மாதிரி உருவெடுத்திருக்காரு பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால திணறி போன பாகிஸ்தான் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த நேரத்துல பல ராணுவ வீரர்கள் ராஜினாமா, தளபதி சிறைப்பிடிப்புன்னு இந்தியா கொடுத்த அடியிலிருந்து மீள முடியாதுன்னு உலக வங்கி கிட்ட கடன் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. இந்தியாவுடைய ட்ரோன்கள் ஒரு பக்கம் பாகிஸ்தானை தவிடுபொடி ஆக்கின நேரத்துல இந்தியாவுடைய ஒரு ட்ரோனை கூட உங்களால தடுக்க முடியலையான்னு பாகிஸ்தான் மக்களே சமூக வலைத்தளங்கள்ல அந்த நாட்டை கலாச்சிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர், நாங்க ஏன் இந்தியாவுடைய ட்ரோன்களை தடுக்கல தெரியுமா? அப்படி தடுத்தா எங்க பாதுகாப்பு நிலைகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும், அது டிஃபென்ஸ் ரகசியம்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தணும்னு செய்தியாளர் சந்திப்புல பில்டப் இட்டப்ப ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்டா எல்லாம் சோசியல் மீடியால இருக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்லி அசிங்கப்பட்டார். ஆக மொத்தத்துல இந்தியாவுடைய ட்ரோனை சுட முடியாம போனதுக்கு வான்தள பாதுகாப்பு அமைப்பெல்லாம் அடையாளம் தெரியாம அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாம இப்படி சாக்கு சொல்லியிருக்காரு புலிகேசி பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆஷிப். அதோட நம்ம ட்ரோன் ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இருக்கிற இடம், ராணுவ தளபதி இருக்கிற இடம்னு எல்லா இடத்துலயும் போய் இறங்கி நீங்க இருக்க இடம் எங்களுக்கு நல்லா தெரியும், சீண்டி பார்க்காதன்னு சவால் விட்டு இருந்துச்சு. அமைச்சருடைய இந்த சமாளிப்ப நல்லா செக்குன ஆட்டுன சுத்தமான உருட்டுன்னு கலாச்சிட்டு இருக்காங்க.